சுகரோட லெவல் வந்து ஒரு 300க்கு மேலே 400, 450, 500 இந்த மாதிரி இருக்கும்போதோ இல்லை ஹெச்பிஏ1சி நம்ம டெஸ்ட் பண்ணும்போது 7 தாண்டி 7, 8, 9 இந்த மாதிரி இருக்கும்போதோ நம்ம பிளட் சுகர் லெவல் அதிகரிக்கிறதுனாலையும் கால் பாதங்களில் எரிச்சல் ஏற்படலாம். பொதுவாக ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, உடல் பருமன் அதிகமாக இருக்கும் பொழுது சர்க்கரை நோய் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து உடற்பயிற்சிலாம் செய்து அதை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அந்த டைம்ல நமக்கு என்ன ஒரு 50, 55 வயதை கடந்தவர்களுக்கு பார்த்தோம்னா ஜாயிண்ட் பெயின், மூட்டுக்கல்ல அதிகமான வலியானது ஏற்படும். ஸோ மூட்டு வலியை வந்து நம்ம சரி செய்யறதுக்கான வழிமுறைகளை பார்க்கணும். வெந்தயம், ஆவாரம்பூ, ஓமம், கருஞ்சீரகம், லவங்கப்பட்டை, இது 5 மூலிகையும் ஒன்று சேர்த்து நம்ம டீ மாதிரி குடிச்சிடணும். இது 5ம் சேர்ந்து 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு 3/4 டம்ளர் வரணும். கிட்டத்தட்ட ஒரு 80 ml வந்ததுக்கு அப்புறம் வடிகட்டி இந்த தண்ணீரை காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிக்கணும். நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய, அதாவது ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிடும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறையும். இதனால பார்த்தோம்னா அதிகமான கால் பாத எரிச்சல் இருக்குன்னா அது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி வேறு என்ன கால் பாத எரிச்சலுக்கு வேறு என்ன வழிமுறை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெல்த் கஃபே தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். கால் பாதங்களில் எரிச்சல் ஏற்படுவது எதனால? ஸோ இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. முக்கியமாக பார்த்தோம்னா கால் பாதங்களில் எரிச்சல், கால் பாதங்களில் ஒரு மாதிரி வீக்கம், அதே மாதிரி ஸ்கின் ரொம்ப ட்ரைனஸ் ஆகி காலில் வந்து வெள்ளை வெள்ளையாக வந்து ஸ்கின் வந்து எனக்கு பீலாய் வருது, அதாவது எடுத்துட்டு வர மாதிரி இருக்கு, தோல் உறிஞ்சி வருது, அதிகமான கால் பாதங்களில் வெடிப்பு ஏற்படுது, காலில் இருக்கக்கூடிய நகங்கள்ல, விரல் நகங்கள்ல சொத்தை ஏற்படுது. இந்த மாதிரி கால் பாதங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம எப்படி சரி செய்யலாம்? முதல்ல கால் பாத எரிச்சல் எதனால் ஏற்படுது, இல்லை யாருக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். கால் பாதங்கள்ல எரிச்சல் இருக்குன்னா பொதுவாகவே விட்டமின் குறைபாடு, விட்டமின் பி குறைபாடு இருந்தால் ஏற்படலாம். கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு ஏற்படலாம். நரம்புகள் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கும்போது, பொதுவாகவே நரம்புகளில் வந்து சில பிரச்சனைகள் இருந்ததுன்னா கால் பாதங்கள்ல எரிச்சல் அப்படின்றது ஒரு சிம்டம்ஸா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சுகர், சர்க்கரை நோயாளிகளுக்கு கொஞ்ச நாளாக சில வருடங்களாகவே சுகர் இருக்கு அப்படின்னு சொன்னா கால் பாதங்கள்ல எரிச்சலானது ஏற்படும். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா சுகரோட லெவல் வந்து ஒரு 300க்கு மேலே 400, 450, 500 இந்த மாதிரி இருக்கும்போதோ இல்லை ஹெச்பிஏ1சி நம்ம டெஸ்ட் பண்ணும்போது 7 தாண்டி 7, 8, 9 இந்த மாதிரி இருக்கும்போதோ நம்ம பிளட் சுகர் லெவல் அதிகரிக்கிறதுனாலையும் கால் பாதங்களில் எரிச்சல் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா டைஜஷன், அதாவது நம்ம சாப்பிட்ற உணவு சரியா செரிமானம் ஆகலை, டைஜஷன் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் கால் பாதங்களில் எரிச்சலானது ஏற்படுது. அப்போ இந்த மாதிரி கால் பாதங்கள்ல பிரச்சனை ஏற்படுறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணங்கள் அப்படின்னு சொன்னோம். பிரச்சனை இருக்கு, கால் பாதங்கள்ல எரிச்சல் இருக்கு, சுகர் இருக்குன்னா என்ன செய்யலாம்ன்றதும் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக சுகர் லெவல் நமக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக மாதம் ஒரு முறை நம்மளுடைய பிளட் சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்றத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சரி கால் பாதங்கள் எரிச்சல் இருக்கு, இதனால தான் இருக்கும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சுகர் லெவல் 300க்கு மேலே 400 இந்த மாதிரி இருக்கும்பொழுது நிச்சயமாக கால் பாதங்கள்ல எரிச்சலானது ஏற்படும். ஒரு சிலருக்கு கால் பாதங்கள்ல சின்ன சின்ன கொப்புளம், பிளிஸ்டர் மாதிரி வரும். இந்த கொப்புளங்கள் வருவதற்கும் காரணங்கள் இருக்கு. உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போதோ இல்ல கால்கள்ல வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு கெமிக்கல்ஸ், அதாவது வீட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிட்டர்ஜென்ட்டா இருக்கட்டும், இல்ல சிலர் வந்து நிறைய இந்த ஃபினால் இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது கால் பாதங்கள்ல அதிகமான எரிச்சலானது ஏற்படும். இந்த கால் பாத எரிச்சல் சர்க்கரை நோயாளிகளுக்கு இருக்கும்போது இதை எப்படி நம்ம சரி செய்யலாம்? அப்போ டைரக்டா நம்ம வந்து சுகர் லெவலை குறைக்கும்போது கால் பாதங்கள்ல எரிச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்மளுடைய பிளட் சுகர் லெவலை குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன, இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, உடல் பருமன் அதிகமாக இருக்கும் பொழுது சர்க்கரை நோய் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து உடற்பயிற்சிலாம் செய்து அதை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அந்த டைம்ல நமக்கு என்ன ஒரு 50, 55 வயதை கடந்தவர்களுக்கு பார்த்தோம்னா ஜாயிண்ட் பெயின், மூட்டுக்கல்ல அதிகமான வலியானது ஏற்படும். ஸோ மூட்டு வலியை வந்து நம்ம சரி செய்யறதுக்கான வழிமுறைகளை பார்க்கணும். அதே மாதிரி உடல் எடையை குறைக்கணும், சர்க்கரையோட அளவை குறைக்கணும்.
ஸோ இது மூன்றுமே செய்யும்பொழுது கால் பாத எரிச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குணமாயிட்டே வரும். இப்போ இந்த சர்க்கரை நோயை குறைப்பதற்கு என்ன செய்யலாம்? ஏற்கனவே ஒரு மருந்து முறைகளையோ மருத்துவ முறைகளையோ நான் மேற்கொண்டுட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி சிகிச்சை முறைகள் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதை கண்டினியூ பண்ணணும். அதனோடு சேர்த்து தான் நம்ம சித்த மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஸோ அதனோடு சேர்ந்து சித்த மருந்துகள் அப்படின்னு சொல்லும் பொழுது தொடர்ந்து மூலிகை சார்ந்த மருந்துகளை நம்ம எடுக்கணும். ஸோ காலையில் எந்திரிச்சோமா, பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வெந்தயம், ஆவாரம்பூ, ஓமம், கருஞ்சீரகம், லவங்கப்பட்டை, இது 5 மூலிகையும் ஒன்று சேர்த்து நம்ம டீ மாதிரி குடிச்சிடணும். பட் இதில் வந்து ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நார்மலாக நம்ம டீ போடுறோன்னா ஒரு அரை ஸ்பூனோ 1 ஸ்பூன் அளவுக்கு போடுவோம். ஆனால் இந்த 5 மூலிகைகளும் சேர்ந்து நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய மூலிகை தான், இது 5ம் சேர்ந்து 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு 3/4 டம்ளர் வரணும். கிட்டத்தட்ட ஒரு 80 ml வந்ததுக்கு அப்புறம் வடிகட்டி இந்த தண்ணீரை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும். ஸோ இது குடிக்கும்போது கண்டிப்பாக நமக்கு என்னென்ன மாற்றங்கள் உடலில் நடக்குதுன்னா, அந்த கால் பாத எரிச்சல் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நரம்புகள் வலிமையாக ஆரம்பிக்கும். பிளட் சுகர் லெவல் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ தொடர்ந்து இந்த 5 மூலிகை சேர்ந்து இந்த டீயை வந்து நம்ம குடிச்சிட்டு வரணும். இதில் முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு டயட்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ உணவு முறையில் என்ன தவறுகள் செய்கிறோம்? ஸோ சர்க்கரை நோய் இருந்ததுன்னா ஏற்கனவே நம்ம என்ன பண்ணோம், இனிப்பு எல்லாம் சாப்பிடாம இருக்கணும். அடுத்ததாக மாவுச்சத்து சேர்ந்த பொருட்கள், ஸோ மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய மாவினால் செய்யப்பட்ட உணவுகளை தவிர்த்துட்டு நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய, அதாவது ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிடும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறையும். இதனால பார்த்தோம்னா அதிகமான கால் பாத எரிச்சல் இருக்குன்னா அது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி வேறு என்ன கால் பாத எரிச்சலுக்கு வேறு என்ன வழிமுறை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஒரு டப்ல வந்து வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கணும். ஸோ இந்த தண்ணீரை கால் பாதங்களை தண்ணீருக்குள்ள வச்சுட்டு சில மூலிகைகளை சேர்க்கணும். ஸோ இது வந்து நம்ம தாங்கக்கூடிய அளவில் வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய வெந்நீர். ஸோ இதில் கொஞ்சம் மஞ்சள், திரிஃபலா பொடி, கொஞ்சமாக படிகாரம் சேர்த்துக்கணும். ஸோ இந்த படிகாரம் சேர்த்துட்டு இந்த தண்ணீரை காலில் வந்து நம்ம கால் 2த்தையும் ஒரு 15 நிமிடங்கள் தினமும் வச்சுக்கிட்டே வந்தோம்னா கால் பாதங்களில் இருக்கக்கூடிய எரிச்சல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும். மேலும் கால் பாதங்களில் வந்து அதிகமான வெடிப்பு இருக்குது, கால் நகங்களில் வந்து சொத்தை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை சரி செய்யறதுக்கும் நம்ம இதை பயன்படுத்தலாம். அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா, கால் பாதங்களில் நம்ம வீட்டில் இருக்கும்போது ஜென்டலாக மசாஜ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காலில் வந்து ப்ரெஷர்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ ப்ரெஷர் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக இந்த பாயிண்டில் தான் கொடுக்கணுமா, இல்லை இதெல்லாம் நமக்கு தெரியாது அப்படின்னு வருத்தப்பட்டிங்கன்னா, பொதுவாகவே கால் பாதங்களை நம்ம வந்து ஜென்ரலாக மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு ப்ரெஷர் கொடுக்கலாம். இப்போ நிறைய பார்க்லேயோ இல்லை சில இடங்கள்லாம் பார்த்துருப்போம், அந்த அக்கு ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்துருக்கோம். அதில் வந்து இந்த கூழாங்கல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதில் நடக்கும்போது கால் பாதங்களில் இருக்கக்கூடிய நரம்புகள், தசைகள் இது எல்லாமே வலிமையாக ஆரம்பிக்கும். இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, கால் பாதங்களில் நமக்கு ஒரு மாதிரி எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சில பற்று மருந்துகளை நம்ம போடலாம். என்னென்ன போடலாம்னா, மஞ்சள், அதுக்கப்புறம் வசம்பு பொடி, குப்பை மேனி பொடி, முருங்கை பட்டை பொடி. ஸோ இது எல்லாமே ஒன்று சேர்த்து கற்றாழை சாறு விட்டு கலந்து, கற்றாழை சாறு நமக்கு இல்லைன்னா சாதம் வடித்த கஞ்சியை வந்து இந்த மூலிகையோடு சேர்த்து கலந்து கால் பாதங்களில் நம்ம வந்து பத்து போட்டுக்கிட்டே வரணும். ஸோ இது எந்த நேரத்தில் போடலாம் அப்படின்னா, ஒரு 2 மணி நேரமாவது காலில் இருக்கணும். அப்போ நைட் நம்ம தூங்கும்போது இது கால் பாதங்களில் இந்த பற்று மருந்தை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கால் பாத எரிச்சலானது நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி சர்க்கரை நோய் குறையிறதுக்கும் நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இப்போ கால் பாத எரிச்சல் அப்படின்னு சொல்றது பொதுவாக உடல் அதிகமாக உஷ்ணம் இருந்தாலோ, அதுக்கு அடுத்தது கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலோ, சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலோ ஏற்படக்கூடியது. இதை சரி செய்யறதுக்கான வழிமுறை தான் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்த்துருக்குறோம். இது கூடவே நமக்கு வந்து சர்க்கரை நோய் இருந்தால் அதை குறைச்சிட்டு எப்படி கால் பாத எரிச்சலை சரி செய்யலாம் அப்படின்றதும் பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.